கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை சபையோடு கூட சபை மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் தேவனுக்கு நான் நன்றி ஏறெடுக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் இந்த மாதத்தில் தொடர்ந்து நாம் ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து நாம் தேவ செய்திகளை கேட்டு வருகிறோம். அது என்னவென்றால், நம்முடைய சபையினுடைய பைபிள் பிரெஸ்பிடேரியன் சபையினுடைய தனித்துவங்கள், நாம் எதை மையமாக வைத்து நம்முடைய சபை செயல்படுகிறது என்பதை குறித்து நாம் பல்வேறு தேவ செய்திகள் நாம் இந்த மாதத்தில் கேட்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் கூட சுவிசேஷத்திற்கு உண்மையாக இருத்தல், வேறு எந்த சுவிசேஷமும் இல்லை. சுவிசேஷத்திற்கு உண்மையாக இருத்தல், வேறு எந்த சுவிசேஷமும் இல்லை என்ற தலைப்பில் நாம் இன்றைய நாளிலும் கூட வாசித்த அந்த கலாத்தியர் நிருபத்திலிருந்து பவுல் அந்த கலாத்திய மக்களுக்கு எழுதின அந்த காரியத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த கலாத்தியர் எழுதின நிருபத்தில் நாம் பார்க்கும்பொழுது இன்று வாசித்த பகுதியை நாம் ஒரு முறை கூட மீண்டும் வாசித்து பார்த்தோம் என்றால் நமக்கு அவர் கொடுக்கப்பட்ட காரியங்கள் நமக்கு மிகவும் தெளிவாக, அது புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருப்பிலும் கூட அதனுடைய ஆழங்களை இன்று நாம் பார்ப்போம். கலாத்தியர் 1:6 நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம்: உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று பவுல் அந்த கலாத்திய மக்களுக்கு எழுதுகிறார். 7ஆம் வசனம்: வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் வசனத்தில், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். தொடர்ந்து பார்க்கும்பொழுது, முன் சொன்னது போல், ஒரு முறை சொல்லிட்டார் சபிக்கப்பட்டவனாக இருப்பான், மீண்டும் சொல்கிறார் முன் சொன்னது போல் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சபிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று பார்க்கும்பொழுது இது கிரேக்க பதத்தில் அனாத்தமா என்ற ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம் வேதத்தில். தமிழில் சாபம் என்றால் நமக்கு தெரியும், ஆனால் கிரேக்க பதத்தில் மூல மொழியில் பார்க்கும்பொழுது அனாத்தமா என்றால் அது தேவனால் இட் வாஸ் கண்டம்ட் பை காட், எ பர்சன் ஆர் திங் ஹூ கண்டம்ட் பை காட். அதாவது தேவனால் புறக்கணிக்கப்பட்ட, தேவனால் தள்ளிவிடப்பட்ட ஒரு மக்களுக்கு ஏதுவாக இந்த வார்த்தை காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக நாம் இங்கே இந்த வசனத்திற்குள் செல்வதற்கு முன்பாக இந்த கலாத்திய நிருபத்தை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்வோம். என்றால், ஏன் பவுல் இந்த நிருபத்தை, குறிப்பாக இந்த தேவ செய்தி இந்த மக்களுக்கு எழுதுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். ஆக இந்த கலாத்திய நாட்டினை நம்ம பார்க்கும்பொழுது ஒரு மேப் ஒன்று போட்டிருந்தேன். இங்கே பார்க்கும்பொழுது கலாத்தியா என்று நம்ம பவுல் பார்க்கும்பொழுது அது ஒரு பெரிய ஒரு நாடாக காணப்படுகிறது. தனி நகரம் அல்ல, அது ஒரு நாடு. அங்கே பார்க்கும்பொழுது இங்கே அந்தியோக்கியா பார்க்கணும், லிஸ்திரா, இக்கோனியா, தெர்பை, அப்படி நம்ம வேதத்தில் நம்ம அந்த வசனம் நம்ம பார்ப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில். இத்தகைய இடங்களை கொண்டது தான் இந்த கலாத்தியா என்ற ஒரு நாடாக காணப்படுகிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஐரோப்பியாவிலிருந்து வந்த மக்கள், ஐரோப்பிய தேசத்திலிருந்து வந்த மக்கள், அதில் ஒரு கூட்டத்தார் கால்ஸ், GAULS, கால்ஸ் என்ற ஒரு இனத்தினார் வந்து இந்த ஏசியா மைனர் பகுதியில் இந்த இடத்தை வந்து அவங்க ஆக்குப்பை பண்ணுறாங்க. முதலாவதாக கிறிஸ்து பிறப்பதற்கு 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக. அதன் பிறகு அவர்கள் அங்கே குடியேறி தொடர்ந்து அவர்கள் அங்கே இருக்கும் பொழுது கிறிஸ்து பிறப்பதற்கு 1 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கிமு 50 அந்த நாட்களில் பார்க்கும்பொழுது ரோம பேரரசு வந்து அந்த மக்களை, அந்த நாட்களில் கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் பார்க்கும்போது அங்கே ரோமானிய ஆட்சி தான் இருந்தது எல்லா நாட்களிலும். ஆக இந்த இடத்தையும் என்ன பண்ணாங்க, ரோமர்கள் சீசரால் கைப்பற்றப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இவ்வாறு வந்தது தான் இந்த கலாத்தியா நாடு. கலாத்தியா என்பது எப்படி வந்ததுன்னு பார்க்கும்பொழுது, கால்ஸ் என்ற மக்கள், ஐரோப்பிய தேசத்திலிருந்து அந்த மக்கள் இங்கே குடிபெயர்ந்ததால் அந்த பெயர் மருவி கலாத்தியா என்று பிற்காலத்தில் மருவப்பட்டது.
ஆக பவுல் தன்னுடைய சுவிசேஷ பயணத்தை மேற்கொள்ளும்பொழுது பவுல் 3 சுவிசேஷ பிரயாணத்தை மேற்கொண்டார் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம். ஆனால் அந்த 3 சுவிசேஷ பிரயாணத்திலும் இந்த கலாத்தியா தேசத்தை அவர் மீண்டும் மீண்டுமாக தொடர்ந்து அவர் பார்வையிட்டதை நாம் வேதத்தில் நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. ஆக பவுல் தன்னுடைய முதலாவது சுவிசேஷ பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது இந்த மற்ற நாடுகளை பார்க்கும் பொழுது அதோடு தொடர்ந்து இந்த கலாத்தியா நாடுகள், குறிப்பாக இந்த அந்தியோக்கியா, லிஸ்திரா, இக்கோனியம், தெர்பே போன்ற நாடுகளில் சென்று ஆண்டவராகிய இயேசுவை குறித்ததான ஒரு சுவிசேஷத்தை புறவினத்தாராகிய புறஜாதியான மக்களுக்கு அவர் எடுத்து கூறினதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நாம் வாசிக்கிறோம். வேணுமென்றால் நம்ம ஒரு சில வசனங்கள் நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13, 14 அந்த அதிகாரங்களை பார்க்கும் பொழுது நாம் இத்தகைய காரியங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எடுத்தவர்கள் வாசியுங்கள். 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எனக்காக வாசியுங்கள். அப்போஸ்தலர் 13, 14ஆம் வசனம். தெர்பை பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து. போதும் ஸ்டார். இங்கே பார்க்கும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா 2 அந்தியோக்கியா இருக்குது. இங்கே ஒரு அந்தியோக்கியா நீங்கள் பார்க்கலாம். அந்த மேப்பில் நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த ஸ்லைட் போடுங்க. ஓகே, இங்கே பாருங்கள். இங்கே ஒரு இது பார்த்து சிரியா உடைய அந்தியோக்கியா. இதை வந்து நம்ம அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். முதலாக கிறிஸ்தவர்கள் என்று எங்கே தான் பெயர் வழங்கப்பட்டது பார்க்கும்போது அது இங்கே நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது பிசிதியா நாட்டில் உள்ள ஆண்டியோக்கியா ஆஃப் பிசிதியா நம்ம பார்க்குறோம். லிஸ்திரா அப்படியே நம்ம தொடர்ந்து வாசித்தோம் என்றால் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க எனக்காக. அப்போஸ்தலர் 14:1. இங்கே பார்க்கும்போது இக்கோனியா பட்டணத்தில், அது பார்க்கும்போது இங்கே இருக்குது, அதுவும் கலாத்தியாவில் தான் காணப்படுது. அந்த இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் பிரவேசித்து என்ன பண்ணுறாங்க, யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அப்படியே நம்ம தொடர்ந்து நம்ம வாசித்தோம் என்றால் 14ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம் என்றால் அங்கு பார்க்கும்போது தெர்பையை பார்க்குறோம். அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும்போது லிஸ்திராவில் நம்ம பார்க்குறோம். லிஸ்திரா 14:8 வாசிங்க. அப்போஸ்தலர் 14:8. உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான். உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் என்று பார்ப்போம். எங்கே பார்க்கும்போது லிஸ்திரா இந்த இடத்துல இருக்குது. ஆக அந்த லிஸ்திராவில் பார்க்கும்போது பவுல் ஒரு அற்புதத்தை செய்வதை நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம தொடர்ந்து வாசித்தோம் என்றால் அந்த அற்புதத்தை செய்த பிறகு என்ன நினைச்சாங்க அந்த மக்கள், பவுல் வந்து அவர் தான் ஒரு கடவுள் மாதிரி வைத்து பவுலையும் பர்னபாவையும் அவர்கள் யூபித்தர் என்றும் மெர்க்குரி என்றும் சொன்னதை நம்ம பார்க்குறோம். அவர்களெல்லாம் அந்த கிரேக்க கடவுள்கள் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆக இவ்வாறாக நடந்த பொழுது பவுல் தன்னுடைய முதல் சுவிசேஷ பயணத்தில் இப்படி கலாத்தியா நாட்டில் உள்ள பல்வேறு நகரங்களில் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து தேவ பிள்ளைகளை தேவனுக்கு ஏதுவாக, குறிப்பாக தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை கொண்டு விசுவாசத்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற ஒரு சுவிசேஷத்தை அவர்களுக்கு கூறி இந்த மக்களை தேவனுக்குள்ளாக அவர் கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து பார்க்கும்பொழுது பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்திலும் இந்த கலாத்தியா நாட்டை திரும்பவும் ஒரு முறை வந்து பார்க்கிறார். அது ஏன் பார்க்கும்பொழுது அதுதான் இந்த கலாத்தியா புத்தகத்தில் நம்ம இன்று வாசித்த பகுதி. இப்போ பார்க்கிறார், பவுல் முதல் சுவிசேஷ பிரயாணத்தின் போது செல்கிறார். கலாத்தியா நாட்டில் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து தேவ பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நேராக வழிநடத்தி ஒரு காலகட்டத்தில் அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறார். அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்பொழுது இப்போ என்ன நடக்குது பார்க்கும்பொழுது இப்போ வேறு சில மக்கள் அங்கே வருவதை நம்ம பார்க்குறோம். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 15:1. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயின் முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால்
ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும்பொழுது, பவுல் பிரசங்கித்த பிரசங்கம், பவுல் சொன்ன சுவிசேஷத்தை தவிர்த்து இப்போ இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதோடு சேர்த்து ஒரு சில காரியங்களை அவர்கள் அங்கே ஆட் பண்ணுவதை, அவர்களோடு கூட்டி சேர்ப்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஆகவே இன்றைய முதலாவது கருத்து, கலாத்தியர் நம்ம 1:6 நம்ம வாசித்தது போல், முதல் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. 1:6, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே விட்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். ஆகவே முதலாவது கருத்தை நான் பார்க்கும்பொழுது, கிறிஸ்து நம்மை அழைத்த அழைப்பு அவருடைய கிருபையினாலேயே தவிர நம்முடைய கிரியைகளினால் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் தேவனால் அழைக்கப்பட்டது தேவனுடைய அனாதி கிருபையினாலே தவிர நாம் நம்முடைய சொந்த காரியங்களால் நம்மால் இயன்றதை செய்கின்ற அந்த கிரியைகளால் அல்ல என்பதை நாம் குறிப்பாக இன்றைய நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இங்கே பார்க்கும்பொழுது பவுல் எபேசியர் 2:8-9 நம்ம போன வாரம் கூட கேட்டோம், தேவ செய்தி கேட்டோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று நம்ம பார்த்தோம். ஆக இங்கே என்ன பார்க்கணும்னு பார்க்கும்பொழுது 15:1 பார்க்குறோம். ஒரு சில மக்கள் இப்போ வராங்க. பவுல் அந்த பிரசங்கத்தை பிரசங்கித்து போகிறார், வேறு இடத்துக்கு போயிடுறாரு. இப்போ வேறு சில மக்கள் வராங்க. வேறு சில மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அதே மக்கள், இப்போ நீங்கள் தான் அந்த மக்கள் பார்க்கும்போது இப்போ வேறு சில மக்கள் வரோம், நான் இங்கே வந்துடும், இப்போ என்ன எல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? ரட்சிக்கப்பட்டோன்னு ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவோம். அப்புறம் அடுத்து அவங்க ஏதாவது கோட் செட் போட்டு கொஞ்சம் பவராக வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளை விட அதிக பவராக. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம போதகர்கள் மூப்பர்கள்லாம் கொஞ்சம் எளிமையாக இருக்கிறதால நம்ம எல்லா கேள்வியும் ஈஸியாக கேட்டுடுறோம். அதே கொஞ்சம் ஒரு பவராக வந்தால் நம்ம கொஞ்சம் தயங்குவோம், கேட்கலாமா வேண்டாமா, இவரை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கே, அது மாதிரி வரும். இப்போ அது மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க, ஓகே ரட்சிக்கப்பட்டிங்கன்னா நீங்கள் விருத்த சேதனெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம் சொல்கிறதுக்கு. அதெல்லாம் கிடையாது, தேவனுடைய வார்த்தை தான், கிறிஸ்து தான் மையம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்ற பதிலை நம்ம சொல்ல முயற்சிப்போம். அவர் இன்னும் கொஞ்சம் பவராக சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். இப்போ மோசேயோட நியாயப்பிரமாணம் ஆதி காலத்துலேருந்து இருக்குது. கிறிஸ்து எப்போ வந்தார்? நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான், ஆண்டவராக இயேசு உண்மை தான், அவருடைய சுவிசேஷம் உண்மை தான், சேர்த்து ஒரு விருத்த சேதனம் பண்ணிங்க, இப்போ என்ன உங்களுக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பல நேரங்களில் நம்மளுக்கு சப்போர்ட் இல்லைன்னு வச்சுங்களேன், திரும்பி பார்ப்போம் 4 பக்கம், பாஸ்டரும் போயிட்டார் வேறு எங்கேயோ, சரி மாட்டினோம் போல், சரி பண்ணுவோம். அதுதான் இங்கே கலாத்திய மக்களுக்கு நடந்திருக்கு. என்னென்னு பார்க்கும்பொழுது இந்த மக்கள், அதான் கலாத்தியரில் அவர் சொல்லும்பொழுது இவ்வளவு சீக்கிரமாய், அந்த கலாத்தியர் நம்ம வாசிக்கும்பொழுது ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அவர், இவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் அழைத்தவருடைய அழைப்பை விட்டு, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புவது. அந்த இவ்வளவு சீக்கிரம்னு பார்க்கும்போது அது 10 வருஷமோ 20 வருஷமெல்லாம் இல்லை. கலாத்திய திருச்சபைக்கு பவுல் போகிறது பார்த்திங்கன்னா முதல் சுவிசேஷ பயணம் வந்து 47-48 ஒரு ரஃப்பாக சொல்லும்போது டைமிங் சொல்கிறாங்க. 2வது சுவிசேஷ பயணம் மீண்டுமாக அங்கே போகிறார். எதுக்கு? இந்த மாதிரி பிரிஞ்சு அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்காக போகிறார். அது எருசலேமில் ஒரு கூட்டம் கூடி அங்கே பேதுரு யாக்கோபு எல்லாம் பேசி அது ஒரு தீர்மானத்தை எடுத்துன்னு போகிறாரு. அது கிபி 49ஆம் ஆண்டு போகிற. ஆக வித்தின் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே என்ன பண்ணுறாங்க இந்த மக்கள்? சுவிசேஷத்தை விட்டு விலகி வேறு காரியங்களுக்கு அவர்கள் திரும்புவதை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. ஆக பவுல் வாழ்ந்த நாட்களுக்கும் நாம் வாழ்கிற இந்த நாட்களுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசமே கிடையாது. நமக்கும் இதே தான், நம்ம இந்த சபையில் இருக்க வரைக்கும் இப்படி இருக்கலாம் மேபி. நமக்கு இதுமாரி வேத வசனங்கள் கிடைக்காத நிலை ஏற்படும் போதோ, இல்லை மற்ற காரியங்களுக்கு சொல்லும்போதோ, இல்லை நம்மளை விட ஒரு பவர்ஃபுல்லான ஆள் வந்து அவர் ரொம்ப அவருடைய வாயை திறந்தாலே ரொம்ப அப்படி அந்த தேவ பிரசங்கத்தை பேசுகிற ஒரு துணியோடு பேசும்பொழுதோ நம்ம அவங்கள வந்து எதிர்த்தோ அல்லது அவங்களுக்கு வந்து நம்மளுடைய கருத்தை சொல்லவோ நம்மளால் முடியுமான்னு பார்க்கும்பொழுது முடியாதில்ல, முடியணும். அதுதான் நம்மளுடைய காரியமாக காணப்பட வேண்டும். ஆகவே இந்த முதல் வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது உங்களை அழைத்தவருடைய அழைப்பை விட்டு நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் திருமணத்தை குறித்து அவர் ஆச்சரியப்படுவதை நம்ம பார்க்கிறோம். பவுல் இங்கே பார்க்கும்பொழுது மிகவும் ரொம்ப கோபமாகவும் ரொம்ப சீரியஸாக பேசுகிற நம்ம பார்க்குறோம். இந்த கலாத்தியர் புக்கை நீங்கள் மொத்தமாக நீங்கள் படித்து பாருங்கள் வீட்டுக்கு சென்று, இந்த 6 அதிகாரத்தையும் முழுமையாகவே இதை குறித்து தான் இந்த புத்தகமே. இந்த மக்கள் வந்து இவ்வளவு சீக்கிரம் சுவிசேஷத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆகவே அவர்களை எப்படி நெருக்கி கொண்டு வருவது என்பதை அவர் கேட்டிருப்பார். அவர் அந்த அதே கலாத்தியரில் பார்க்கும்பொழுது 3ஆம் அதிகாரத்தில்
அவங்கக்கிட்ட பேசுகிற அந்த துணியை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. என்ன பார்க்குறாருன்னா, ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. லெட்டரோட ஓப்பனிங்கை என்னன்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு? புத்தி இல்லாத கலாத்தியரே. இப்போ எனக்கு ஒரு லெட்டர் வருதுன்னு வச்சிங்களேன், எடுத்து ஓப்பன் பண்ணி படிக்கிறேன். புத்தி இல்லாத ஆனந்தே அப்படின்னு தான் நம்ம லெட்டர் எழுதணும். திரும்பி பார்ப்போம், யார் அவன், நமக்கே ஒரு லெட்டரை போட்டு புத்தி இல்லை. அதோடு கூட அவர் நிறுத்தலை. மூன்றாம் வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. 3:3 ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? ஏம்பா, புத்தி இல்லாமல் இருக்கலாம், அதுக்காக வடிகட்டின முட்டாளா அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்குது. நீங்கள் இத்தனை புத்தியினரா? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இங்கே பார்க்கும்பொழுது அந்த மக்கள், அது கலாத்திய மக்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எவ்வாறு அழைக்கப்பட்டோம் என்பதை பல வேளைகள் நாம் மறந்து வரும்போது நம்ம அமைதியாக தான் வந்திருப்போம். ஏன்னா நம்ம எல்லாருமே இங்கே இருக்க பல பேர் பார்க்கும்பொழுது யாருமே ரொம்ப ஒரிஜினல் கிறிஸ்டியன்ஸோ இல்லை அப்படியே பாரம்பரியத்துலேருந்து வந்தவங்க மாதிரி தெரியல. பலர் இந்துலேருந்து, பலர் ஆர்சியிலேருந்து, பல பேர் பல பேக்ரவுண்ட்ஸில் இருக்கும். ஆனால் வந்த பிறகு, ஒரு சில நாட்கள் இருந்த பிறகு, நாம் அழைக்கப்பட்ட அந்த கிருபையை மறந்து நம்முடைய சுய கிரியைகளை நாம் காண்பிக்கும் பொழுது தான் இங்கே பிரச்சனை ஏற்படுவது நம்ம பார்க்குறோம். பல வேளைகள் பார்க்கும்பொழுது, இப்போது ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற எனக்கு எப்படி தோணும் பார்க்கும்பொழுது, ஓகே, நான் எவ்ரிடே நான் எடுத்து பைபிள் படிக்கிறேன். எவ்வளோ நேரம் படிக்கிறேன் தெரியுமா? ப்ரேயருக்கெலாம் கரெக்டாக போய்டுவேன்ட்டான்னு. புதன்கிழமான ப்ரேயர் மீட்டிங் இல்லாமல் நான் நடக்காது. ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒன்று மிஸ் பண்ண மாட்டேன். இல்லை, என்னை பற்றி சொல்லின்னு இருக்கேன் பெருமை. அதனால் கடவுள் என்னை ப்ளஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை, என்னுடைய இந்த ஒரு கிரியைகள் தேவனுக்கு முன்பாக மிகவும் நேர்மையானதாக, தூய்மையானதாக காணப்படுது. ஆகவே நான் நிச்சயமாகவே தேவனுக்கு ஏற்புடைய ஒரு மகனாக அல்லது மகளாக நான் இருக்கிறேன் என்று நாம் நம்மையே நினைத்தோம் என்றால் அதற்கு பேர் தான் என்னது? சுயநீதி என்று நம்ம பார்க்கிறோம். எப்பொழுது நாம் நம்முடைய கிரியைகளை வைத்து, நம்முடைய தனிப்பட்ட செய்கைகளை வைத்து தேவன் அதனால் தான் அழைத்திருக்கிறான் என்று பார்க்குமோ, அப்போ நம்ம தேவநீதியை விட்டு என்ன பண்ணுறோம்? சுயநீதிக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். ஆகவே தேவன் சுயநீதிக்கு விரோதமானவராக காணப்படுகிறார். இதுதான் போன மாதத்தில் நம்ம ஜெப செய்தி ஒன்று கேட்டோம் காலையில். ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆகவே நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசமே நீதியாக எண்ணப்பட்டது. கிறிஸ்து நமக்காக மரித்தார், அதே கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் நினைவு கூறும்பொழுது, அந்த கிறிஸ்து நமக்காக தன்னுடைய நீதியை நம்மில் கொடுத்து நம்மை நீதிபரராக மாற்றினார் என்ற ஒரு சுவிசேஷத்தை நம்ம விட்டு நம்முடைய கிரியைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டும் பொழுது நாம் பல வேளைகளில் கிருபையிலிருந்து விழுகின்ற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். அதுதான் இங்கே கலாத்தியரில் பார்க்குறோம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புவதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். ரோமர் 8:30 வாசிங்க எனக்கு. ரோமர் 8:30 எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த அழைப்பு எப்படி வந்ததுன்னு பார்க்கும்போது கிருபையினால் வந்த அழைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனம் எனக்காக வாசி. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனம். சகோதரரே,
ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே கடனாளிகளாக இருக்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். எந்த சுவிசேஷத்தினாலே? எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த சுவிசேஷம் என்பது எது என்பதை நம்ம பார்க்குறோம். அதான் எபேசியர் 2:8-9 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். மீண்டும் மீண்டும் நம்ம அதை படித்து கொண்டு இருக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஏன் அப்படி தேவன் செய்தார் பார்க்கும்பொழுது, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏன் அப்படி என்று பார்க்கும்பொழுது, இப்போ என்னுடைய சுயத்தினால் இல்லை நான் செய்கிற நற்செயல்களால் இல்லை பல்வேறு விதமான, இப்போ நான் வெளியே போகிறேன், ஒரு பல பேருக்கு ஒரு அன்னதானம் போடுறேன், அது ஒரு நற்காரியம். மற்றவர்கள் முன்னாடி நான் அது ஒரு நல்ல காரியமாக நான் செய்கிறேன். இப்போ பல இடங்கள் பார்க்கும்பொழுது இந்த சபையின் காரியங்களை கூட நம்ம தொடர்ந்து நம்ம அட்டன் பண்ணுறோம், இல்லை பல காரியங்கள் ஊழியங்களில் ஈடுபடுறோம் என்பது, ஊழியத்தில் ஈடுபட வேண்டும் என்பது நம்முடைய பொறுப்பு. ஆனால் அதை குறித்து நம்ம பெருமைப்பட்டு அதனால் தேவன் என்னை ரட்சித்து விட்டார் என்று நாம் நினைப்போம் என்றால் அது ஒரு தவறான ஒரு பார்வை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இங்கே பார்க்கும்பொழுது நீங்கள் அழைப்பை கிருபையினாலே அழைத்தவரை விட்டு இவ்வளவு சீக்கிரமாய், அந்த அழைப்பை பற்றி நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். 2 தீமோத்தேயு 1:9 வாசிங்க எனக்கு. 2 தீமோத்தேயு 1:9 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், நல்லா தெளிவாக நம்ம பார்க்கணும், அவர் நம்முடைய கிரியைகளின்படி அவர் நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய அழைப்பு மிகவும் தெளிவான ஒரு காரியம். இங்கே 2 தீமோத்தேயு 1:9 நம்ம பார்க்குறோம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும், கிரியையின்படி இல்லாமல் கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அதனுடைய முதலாவது கருத்து நம்ம அதுதான் பார்க்குறோம். இங்கே கலாத்தியரில் பார்க்கும்பொழுது நாம் கிருபையால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ஆகவே அந்த கிருபையின் சுவிசேஷத்தை விட்டு வேற எந்த சுவிசேஷத்திற்கும் நாம் திரும்பக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல வேளைகளில் பல்வேறு கருத்துக்கள் நமக்கு வரக்கூடும். நீ இதோடு சேர்த்து செய்யணும், அதுதான் இங்கே பார்க்கணும். அப்போஸ்தலர் 15:1 பார்க்கும்பொழுது திடீர்னு யூதர்கள் சில பேர் வராங்க, அந்த மக்களோடு சொல்கிறாங்க, நீங்கள் பவுல் சொன்ன சுவிசேஷத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், அதோடு சேர்த்து இந்த விருத்த சேதனம், மோசையினுடைய நியாய பிரமாணம், மற்ற காரியங்களையும் சேர்த்து செய்யுங்க, அது உங்களுக்கு நல்லது தானேப்பா, அதையும் சேர்த்து பண்ணால் நல்லது தானே, இப்போ அதனால் என்ன குறைஞ்சிட போகிறீங்க. இப்போ நமக்கு யாராவது ஒரு ஐடியா கொடுத்தாங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க, இப்போ சேர்த்து பண்ண குறைஞ்சா போயிட போகிற, அது ஒரு நல்ல காரியம் தானே, அப்படியே பண்ணுங்கள். ஆனால் இங்கே பவுலோட சுவிசேஷம் ரொம்ப தெளிவாக இருக்குன்னா, கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தேவன் நம்மை கிருபையினாலே ரட்சித்தார். ஆகவே அந்த முதல் வசனம் நம்ம 1:6 நம்ம படிக்கிறோம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை நான் குறித்து ஆச்சரியப்படுகிறேன். ஐ மார்வல், அதாவது நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். அதாவது நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், புத்தி இல்லாத கலாத்தியரே, எப்படி இவ்வளோ சீக்கிரம் அவன் தான் ஒருத்தன் சொன்னால் கூட உங்களுக்குன்னு ஒரு சுய அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறார். ஆக இது நமக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாடமாக காணப்படும். இந்த நாட்களில் குறிப்பாக பல்வேறு விதமான வேத வசனங்கள், பல தருணங்களில் மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட வியாக்கியானங்கள், இந்த சூழலில் வாழ்கிற நமக்கு தேவனுடைய சத்தியம், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம், கிருபை மாத்திரமே அப்படின்னு நம்மளால் அடித்து சொல்ல முடியுமா? பல வேளையில் பார்க்கும்பொழுது பல்வேறு சபைகளில் பலவிதமான சம்பிரதாயங்களும் அந்த சடங்குகளும் செய்யும்பொழுது நாம் அந்த பாரம்பரிய சபையிலேருந்து வந்திருக்கக்கூடும். திரும்பவும் நாம் அங்கே போவோம் என்றால் நம்மை பல மக்கள் அங்கே நம்ம ஈடுபடுத்துவதற்கு ரெடியாக தான் இருப்பாங்க. ஆனால் நாம் எவ்வாறு அதை எதிர்கொண்டு தேவனுடைய சுவிசேஷத்திற்காக நாம் நிற்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆகவே முதலாவது கருத்து பார்க்கும்பொழுது, கிறிஸ்துவின் கிருபையினாலே நம்மை அழைத்தவரை விட்டு
நம்முடைய கிரியைகளை நாம் திணிக்கக்கூடாது. ஆகவே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பது தான் அந்த சுவிசேஷமே. வேறொரு சுவிசேஷம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இரண்டாவது கருத்தை நம்ம பார்க்கும்பொழுது 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 1:7 வாசிங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்கள். 8 வாசிங்க அப்படியே தொடர்ந்து. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இங்கே இரண்டாவது பார்க்கும்பொழுது அந்த 7, 8 வசனம் 9ஆம் வசனம் 3 வசனம் நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பவுல். நானே திரும்பி வந்து உங்களுக்கு அதே பிரசங்கத்தை, இப்போ பவுல் போயிட்டார், திரும்ப அவரே வந்து இல்லை சாரி, நான் முன்னாடி சொன்ன பிரசங்கத்தெல்லாம் தப்பு, அது சுவிசேஷம் கிடையாது, இப்போ இதுதான் சுவிசேஷம் அப்படி சொன்னாலும் நான் என்னவாக இருக்கணும், சபிக்கப்பட்டவனாக இருப்பேன் என்று அவர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அல்லது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது, இப்போ மரியாளுக்கெல்லாம் கப்ரியேல் தூதர் வந்து தோன்றி சொன்னார், இது மாதிரி ஆண்டவராகிய இயேசு உங்களோட தோன்ற போகிறார் அப்படின்னு. இப்போ நமக்கு ஒரு தூதன் இப்போ தோன்றார், இந்த காலகட்டத்தில் தோன்றி நைட்டு தூங்கும்போது பிரதர் அந்தோனி பக்கத்தில் நின்றுட்டு, பிரதர் நான் தான் கப்ரியேல் தூதன். கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் நமக்கு, ஆனால் ஓகே நம்ம பார்க்க ஒரு தூதன் வந்திருக்காரு, நம்மளே ஒன்றும் இல்லை, நமக்கு அப்படி தான் தோணும், நம்மளே ஒன்றும் இல்லை, நம்மளை பார்க்க தூதர் வந்திருக்காரு. ஓகே, இப்போ வந்து நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க எல்லாமே சபையில், அதுவும் நீங்கள் போகிற சபை வேதத்தை குறித்த சபை தான், ஓகே எல்லாம் அதெல்லாம் ஓகே, கூட சேர்த்து இப்போ இந்த ஒரு சில சடங்குகள் நீங்கள் செய்யணும், இந்த மோசையோட நியாயப்பிரமாணம், இந்த விருத்த சேதனம், இந்த ஞானஸ்நானம், அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு இப்போ நானே கப்ரியேல் சொல்கிறேன் தூதர், ஏன்னா உங்களுக்கு தெரியல தப்பாக இருக்குது, அதனால் நான் வந்து சொல்கிறேன், அதை பார்த்து பண்ணுங்கள், போய்ட்டு உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார்னா நம்ம என்ன பண்ணணும்? பவுல் என்ன சொல்கிறாருன்னா, வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்தால் கூட என்ன பண்ணுமா, வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்க. இப்போ யார் சபிக்கப்பட்டவனாக இருப்பான்? அங்கே காப்ரியேல் தூதனே சபிக்கப்பட்டவனாக இருப்பான், அதுதான் இங்கே போட்டிருக்கு. வேறொரு தூதனோ அல்லது வானத்திலிருந்து வருகிற வேறொரு தூதனோ வேறு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். ஆகவே சுவிசேஷம் என்பது ஒன்றே ஒன்று தான், கொடுக்கப்பட்டு முடிந்தாயிற்று. இந்த வேத வசனத்தை தவிர வேறு சுவிசேஷம் இல்லை என்பது நமக்கு உறுதியான ஒரு காரியம். ஆனால் அந்த சுவிசேஷம் நமக்கு கிருபையினால் நம்மை அழைத்தவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து வேறு யாராவது வந்து பொதுவாக பார்க்கும்பொழுது நம்ம எந்த நேரங்களில் நம்ம வந்து வழி விலகி போவோம் என்றால், நம்ம விட கொஞ்சம் கீழே இருக்கவங்க சொன்னால் நம்ம அதெல்லாம் தட்டி விட்ருவோம், எதுவுமே தெரியாமல் சொல்கிறாப்புல, நானும் எத்தனை வருஷம் கிறிஸ்தவம் தெரியுமா அப்படி சொல்லுவோம். கொஞ்சம் நம்மளோட ஹையர் லெவலில் இருக்கவங்க பேசினான்னு வச்சிங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ நம்ம கொஞ்சம் முழிப்போம், ஒரு கரெக்டாக தான் சொல்லுவார் போல், நமக்கு அப்படி தோண ஆரம்பிச்சிடும், ஒருவேளை நம்ம இவ்வளோ நாள் நம்ம தப்பாக இருந்திருக்கோம் போல். ஆனால் பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது அதுதான் ரொம்ப வேதனைப்பட்டு அவர் எழுதுகிறாரு, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. 7ஆம் வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது, வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 2-4 வசனம் வாசிங்க எனக்காக. கலாத்தியர் 5, 2-4 வசனங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான். சாட்சியாக சொல்லுகிறேன், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்களே என்று நம்ம பார்க்கிறோம். ஆக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அங்கே நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும், இன்கேஸ் நம்ம மனசில் அப்படி நினைப்போன்னா, ஓகே 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நான் பொய் சொல்லலை, கொலை பண்ணல, விபச்சாரம் பண்ணல, மற்ற எதுவும் பண்ணல, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன், ஸோ நான் வந்து நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆகவே நான் ஒரு ரைச்சியஸ் பர்சன், நீதிமானாக காணப்படுறேன் தேவனுக்கு முன்பாக அப்படின்னு நம்ம நினைப்போமே என்றால்,
வேதம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவை விட்டு பிரிந்து, அப்படி செய்கிற யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். ஆக எந்த நொடியில் நம்ம கிருபையிலேருந்து விழுறோமோ அந்த ஒரு நொடியிலேயே தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த ஒரு உறவானது அற்றுப்போகிறது. ஏன்னால் தேவனுடைய கிருபை என்று வேறு எந்த வழியாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, தேவனை நெருங்க முடியாது. அந்த கிருபையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமாக நாம் விலைக்கிரமாக பெற்றிருக்கிறோம். ஆக இந்த அடிப்படை உபதேசத்தை விட்டு நம்ம வழி விலகும்பொழுது தான் பல வேளைகள் என்ன நடக்குதுன்னா, பல்வேறு விதமான தவறான உபதேசங்கள் வரும்பொழுது நம்ம அதை குறித்து பேச முடியாத ஒரு காரியத்தில் நம்ம காணப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 16:22 வாசிங்க எனக்காக. 1 கொரிந்தியர் 16:22. இங்கே பார்க்கும்பொழுது 1 கொரிந்தியர் 16:22, அதாவது கலாத்தியரில் இங்கே பார்க்கும்பொழுது இப்படி வேறு யாராவது உங்களுக்கு சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்போன் என்று நம்ம பார்க்கிறோம். அதே இங்கே 1 கொரிந்தியர் 16:22 வாசிக்கும்பொழுது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். கர்த்தர் வருகிறார். இந்த கர்த்தர் வருகிறார் என்னென்னு பார்க்கும்போது மாரநாதா அப்படின்னு சொல்கிறோம். மாரநாதானா கர்த்தர் வருகிறார். சர்ச்சு இருக்குல்ல, மாரநாதா சர்ச்சு, கர்த்தர் வருகிறார், அதான் அதோட மீனிங். ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. அடுத்த வசனம் முன்னாடி பார்க்கும்பொழுது, ஒருவன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். ஆக நம்முடைய சுவிசேஷத்தினுடைய மையமே எங்கே இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலும் அவருடைய கிருபையினாலும் அந்த கிருபையை கொண்டு நாம் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டோம் என்பது தான் இந்த சுவிசேஷமே. டோட்டலாக சுருக்கமாக சொல்ல போனால் எபேசியர் 2:8 தான் சுவிசேஷமே. அதான் நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து. ஆனால் இந்த கலாத்திய மக்களுக்கு பவுலை போன்ற ஒரு பெரிய அப்போஸ்தலர் போய் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி அந்த மக்கள் புறஜாதியிலிருந்து ஆண்டவருக்குள்ளாக வந்து, ஆனால் ஒரு வித்தின் 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே அவங்க மறுபடியுமாக தேவனை விட்டு பிரிந்து போகிறாங்கன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம் என்பதை நம்ம இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளணும். ஆகவே பவுலுக்கு குறிப்பாக நாம் ஒவ்வொருவரும் நன்றி கடன் பட்ட பிள்ளைகளாக காணப்படுவோம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு புறஜாதி. இப்போ பவுல் மட்டும் இந்த காலகட்டத்தில் இல்லை என்றால் சர்ச்சு முழுமையாகவே என்னவாக இருந்திருக்கும், யூதர்களாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே பார்க்கும்போது அப்போஸ்தலர் 17 சொல்கிறாங்க, திரும்பவும் யூதர்கள் நீங்கள் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணு, விருத்த சேதனம் பண்ணால் அவங்க இன்டெரக்டாக சொல்கிறாங்க, நீ ஒரு யூதனா மாறு, அப்படி இருந்தால் தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு யூதனாக இருந்தால் தான் நீ தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்பட முடியும் என்பதை அவர்கள் சொல்வதை நம்ம பார்க்குறோம். ஆகவே நம்ம முடிக்கலாம். ஆக இங்கே பார்க்கும்பொழுது கலாத்தியரில் நம்ம ஒரு சில காரியங்கள் முக்கியமாக பார்த்தோம். முதலாவது நம்ம பார்க்கும்பொழுது அந்த 6ஆம் வசனத்தில், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை இவ்வளவு சீக்கிரமாக விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்பி அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படின்னு பார்க்கும்பொழுது தேவனுடைய கிருபையினால் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அந்த பவுல் பிரசங்கித்த சுவிசேஷம் தான் சுவிசேஷமே தவிர வேறு ஒரு சுவிசேஷம் இல்லை. அதான் நம்மளோட டைட்டிலே இருக்குது, தலைப்பாக தான் நம்மளுக்கு இல்லை, சுவிசேஷத்திற்கு உண்மையாக இருத்தல், வேறொரு சுவிசேஷம் இல்லை. ஆகவே நம்ம எந்த நாட்கள், இது எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் சுவிசேஷம் என்பது ஒரே சுவிசேஷம்தான். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அந்த 5 solas, கிறிஸ்து மாத்திரமே, வேதம் மாத்திரமே, விசுவாசம் மாத்திரமே, கிருபை மாத்திரமே, மகிமை மாத்திரமே, இது நம்ம சபையில் அடிக்கடி நம்ம பேசுகிற ஒரு காரியங்கள். இது எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னா, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு கிறிஸ்து இயேசுவை மையமாக வைத்து வேத வார்த்தையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பது தான் அதனுடைய சுருக்கமாக காணப்படுது. ஆக இந்த அமெரிக்கா யூகேயில் பார்க்கும்பொழுது ரீசெண்டாக இப்போ புதுசாக எடுக்கல, ஆனால் ஒரு 5 years முன்னாடி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேயில் பார்க்கும்பொழுது அந்த சர்வே பேர் பியூ சர்வே, PEW, பெண்டிகாஸ்டல் இவாஞ்சலிக்கல் ஒர்க்கிங் குரூப். பாஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு எல்லாருக்கும் தெரியாது. நான் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த இதை கேள்விப்பட்டேன். இந்த பெண்டிகாஸ்டிக்கல் இவாஞ்சலிக்கல் ஒர்க்கிங் குரூப் ஆகும்போது அவங்க ஒரு சர்வே எடுக்கிறாங்க. இப்போ கிறிஸ்தவர்கள் மத்தியில் எல்லாம் அதுமாரி ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ், பாரம்பரிய கிறிஸ்தவர்களில் எல்லாருக்கும், ரோமன் கேத்தலிக்ஸ் மற்றும் எல்லாரோட சேர்ந்து ஒரு சர்வே எடுக்கும்பொழுது அந்த சர்வேயில் என்ன எடுக்கிறாங்கன்னா, மக்கள்கிட்ட பொதுவான ஒரே கேள்வி தான், நம்முடைய ரட்சிப்புக்கு கிறிஸ்து மாத்திரம் போதுமா இல்லை வேறு ஏதாவது வைக்கணுமா?
இப்போ 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதில் பர்சன்டேஜ் ரிசல்ட் எத்தனை வந்திருக்குன்னு பார்க்குறாங்க. இப்போ அதில் பார்க்கும்பொழுது ஆர்சி மக்கள்கிட்ட அந்த சர்வே வைக்கும்பொழுது 82% மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்து மாத்திரம் பத்தாது, கூட இதெல்லாம் செய்யணும். அது ஆர்சியில் இருக்குது. ஏன்னா நம்மளும் ஆர்சிலேருந்து வந்திருக்கோம் பல பேர், நமக்கு அது புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவங்க என்ன பண்ணோம், ஒரு சில சடங்குகள் செய்யணும், மற்ற காரியங்கள் நம்ம செஞ்சணும், அப்போ தான் வந்து தேவனுக்குள்ளாக நம்ம செல்ல முடியுன்றது அவங்களுடைய ஒரு கருத்தாக காணப்படுகிறது. 82% மக்கள் ஆர்சி மக்கள் இப்படி நம்புகிறார்கள். சரி, ஓகே, ஆர்சி அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் மனசில் நினைப்போம். அடுத்து பார்க்கும்பொழுது ஆர்சியை தவிர்த்து இப்போ புரொட்டஸ்டன்ட் வந்துட்டாங்கள்ல, பிரிந்து வந்த சகோதரர்கள், அவர்களுக்குள்ளாக அந்த சர்வே நடத்தும் பொழுது அதில் எத்தனை சதவீத மக்கள் கிறிஸ்து மாத்திரம் போதும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 50. அப்போ அவ்வளோ நம்பிக்கை நீ உங்களுக்கு எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருப்பாங்க தப்பான்னு. கிட்டத்தட்ட அவ்வளோதான். 52% மக்கள் கிறிஸ்து மாத்திரம் போதாதுன்னு சொல்லியிருக்காங்க. 52% மக்கள் என்ன சொல்கிறாங்க, எதை நம்மள மாதிரி இதே வேதத்தை ஆர்சிலேருந்து பிரிந்து வந்து நாங்கள் வந்து இயேசுவை மட்டுமே விசுவாசிக்கிறோம்னு சொல்கிற மக்கள் தான் என்ன சொல்கிறாங்க, இயேசு மாத்திரம் பத்தாது, அதோடு சேர்ந்து என்ன பண்ணோம், மற்ற கிரியைகளும் நம்ம செய்யணும். அவர் பாதி செஞ்சிட்டாரு, நீ அப்படியே சும்மாவே உட்காந்துருப்பியா, நீயும் கொஞ்சம் செஞ்சணும், அப்போ தான் போக முடியும் அப்படின்ற ஒரு கருத்தில் அது காணப்படுது. ஆக இந்த நாட்கள் பார்க்கும்பொழுது எவ்வளோ தேவனுடைய சுவிசேஷம் புரட்டப்பட்டு அது அப்படியே டைல்யூட் ஆகினே போகிறத நம்ம வந்து நம்முடைய கண்களால் பார்க்க முடிகிறது இந்த நாட்களில். குறிப்பாக பல்வேறு விதமான தேவ செய்திகள் கேட்கும்பொழுது, இப்போ இது மாதிரி செர்மன் பிரபு ஒரு சில தேவ செய்திலாம் கேட்போம், பார்க்கும்பொழுது நமக்கு அந்த டிஃப்ரெண்ட் நமக்கு நல்லா புரியும். பல பேருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவள் பேசுவது அப்பட்டமாக நமக்கு வந்து இது மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்ற ஒரு சென்ஸுக்கு நம்ம போக முடியுது. அப்படி போக தெரிந்தால் நம்ம தப்பிச்சோம். ஆனால் அப்படி போகாமல் இதுவே நல்லா இருக்குது கேட்குறதுக்கு அப்படின்னு நம்ம நினச்சோம் என்றால், பவுல் கூறுவது போல் என்னவா இருப்போம், அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனும் சபிக்கப்பட்டவனாக இருப்பான், அந்த சுவிசேஷத்தை ஃபாலோ பண்ணுற நாமும் எப்படி இருப்போம், சபிக்கப்பட்டவனாக இருப்போம் என்று தான் பவுல் சொல்கிறார். ஆக அங்கே 2 காரியம் சொல்கிறார். ஒன்று வந்து எவன் ஒருவன் தேவனுடைய சுவிசேஷத்தை திரித்து பிரசங்கிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். எவன் ஒருவன் தேவனுடைய வார்த்தையை விட்டு, நம்மள மாதிரி பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தையை அறிந்தோம் அந்த தப்பான உபதேசத்தை கேட்டு பிரிந்து போனோம் என்றால் நாம் எப்படி இருப்போம், சபிக்கப்பட்டவர்களாக தான் காணப்படுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அது அனாத்தமா அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது, அந்த க்ரீக் வேர்டு. அனாத்தமான்ற வேர்டு பார்த்திங்கன்னா இங்கே சபிக்கப்பட்டவனாக இருப்போம்னு தமிழில் அந்தளவுக்கு தெரில, சாபம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த க்ரீக் வேர்டில் பார்க்குறோம், அது ரொம்ப வந்து இன்டென்ஸாக, ரொம்ப ஒரு கோபத்தோடு தேவன் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையாக பவுல் பயன்படுத்தியதை அங்கே சொல்கிறாங்க. சாபம் என்பது என்னென்னா, தேவன் இல்லாத ஒரு சூழல் தான் சாபம். ஆக சபிக்கப்பட்டவனாக இருப்பான்னு என்னென்னா, நீ நித்திய அக்கினிக்குள்ளாக செல்வாய், அதாவது நீ நரகத்துக்கு செல்வாய் என்பதனுடைய மீனிங்காக அது காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே நாமும் கூட இந்த மாலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்க தேவன் கிருபை பாராட்டினார். 2 காரியம்தான். ஒன்று, நம்முடைய அழைப்பு தேவனுடைய கிருபையினால் வந்தது. ஆகவே எந்த கிரியையினாலும், நம்முடைய மாம்ச கிரியைகளாலோ, என்னுடைய சொந்த சுயசுத்தத்தினால் செய்கிற காரியங்களாலோ, இல்லை மற்றவர்கள் பார்க்கும்படியாக நான் மாயக்காரனாக செய்கின்ற எந்த ஒரு காரியங்களாலோ என்னால் தேவனை கிட்டி நெருங்க முடியவே முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல வேளைகளில் வந்து எவ்வளோ தான் நம்ம தேவ செய்தி கேட்டாலும் நமக்குள்ளே ஒரு நல்லவன் இருப்பான், எனக்குள்ளே இருக்கான். அவன் அப்பப்போ என்ன நினைப்பான், நம்ம தான் இது பண்ணுறோமே, அது பண்ணுறோமே, நம்ம தான் எல்லாத்துக்கும் ரெகுலராக போகிறோமே, நம்மளே நிறைய ஊழியம் பண்ணுறோமே அப்படின்ற ஒரு இது நம்மளுக்கு வரும். கொஞ்சம் ஒரு 4 முறை தொடர்ந்து போயிட்டோம்னா அது மாதிரி வரும்பொழுது நம்ம ரொம்பவும் மிகவும் தெளிவாக கவனமாக இருக்க வேண்டிய நிலையில் நாம் காணப்படுகிறோம். ஆகவே தேவனுடைய கிருபையினால் அழைக்கப்பட்ட நாம், அந்த கலாத்திய மக்கள் எவ்வளோ சீக்கிரம் விட்டு போயிட்டாங்களோ அது மாதிரி நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை விட்டுவிடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். 2வது பார்க்கும்பொழுது, அப்படி ஒரு சுவிசேஷத்தை யாராவது பிரசங்கித்தால் அதை நாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தேவனுடைய கிருபை நமக்கு காணப்பட வேண்டும். உண்மையிலே இது தேவனுடைய சத்தியமா, சரியாக சொல்கிறார்களா, அவர் எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. தேவனுடைய வார்த்தை வந்து எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய மயக்கி வேறு விதமான சுவிசேஷத்திற்கு நம்மை பிரசங்கிக்கிறவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல தெரியணும். இல்லைனா நாம் அதை தொடர்ந்து பின்பற்றாத பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவே நாம் இந்த மாலையோட ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 2 கொரிந்தியர் 1:2-4 வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிப்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம்
2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள் நம்ம வாசித்து முடிச்சிருவோம். கர்த்தராகிய ஸ்தோத்திரம். ஆறுதல் செய்கிறவர். இங்கே நம்ம பார்க்குறோம், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி பவுல் கொரிந்திய மக்களுக்கு எழுதும்போது எழுதுகிறார். ஆகவே நாம் என்ன பண்ணோன்னா, நம்ம எந்த சூழலில் எந்த உபத்திரவத்தில் இத்தகைய ஒரு கட்டுக்களோ இல்லை மற்ற விதமான காரியங்களோ நம்மளை ஆழ்த்தும் பொழுது தேவனே நமக்கு ஆறுதல் செய்கிறவராக காணப்படுகிறார். ஆகவே அவரை நம்பி நாம் சார்ந்து வாழும்பொழுது தேவன் நம்மை எல்லா காரியங்களிலிருந்தும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு தான் நாம் காணப்பட வேண்டும். ஆகவே பவுல் இந்த கலாத்திய நிருபத்தை எழுதும்பொழுது இன்னும் பல காரியங்கள் அந்த கலாத்திய புத்தகத்தை நீங்கள் முழுமையாக படித்து பாருங்கள். 1-6 அதிகாரங்கள் இன்னும் அதிகமாக நீங்களே புரிந்து கொள்ள முடியும். இதுதான் அதனுடைய மைய கருத்து. இந்த 6-9 வசனம் படித்தோம் பார்த்தீங்களா, இந்த வசனங்கள் தான் கலாத்திய நிருபத்துக்கே ஒரு மையமான ஒரு கருத்தாக காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் அந்த புத்தகத்தை முழுமையாக படிக்கும்பொழுது எவ்வாறு அந்த மக்கள் வழி விலகி சென்றார்கள், பின்பு பவுல் எப்படி அவர்களுக்கு மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையை கூறி மீண்டும் அவர்கள் தேவனுக்குள்ளாக கடந்து வந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் தந்த இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பிற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய அழைப்பை உணர்ந்தவர்களாய் நாம் தேவனை பின்பற்றி வாழ்வோம். ஆமென்.